வைக்கணும். இப்ப இந்த விளக்கு ஏத்தணும் போது நிறைய பேர் கேக்குறீங்க, அம்மா இப்பெல்லாம் தானே விளக்கு எரியுது, அது ஒண்ணுமே அதுல வேண்டாம், அது தானே விளக்கு எரியும், இல்லைன்னா தண்ணி ஊத்துனா விளக்கு எரியும், இந்த மாதிரி நவீனமாலாம் நிறைய விளக்கு வந்துருச்சுமா, அதெல்லாம் வாங்கி வைக்கலாமா என்ன கேட்டா, வீடு முழுக்க விளக்கு ஏத்தணும்னா அன்னைக்கு ஒரு 100 விளக்காவது வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100 விளக்கு நம்ம வாங்கும் போது மண்ணால அந்த ஒரு தரம் தான் அந்த விளக்கே நம்ம மாத்துவோம். விளக்கு அகல் விளக்கு பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும். விளக்கு வாங்குங்க, 3 விளக்குக்கோ நெய் ஊத்துங்க, மத்த எல்லாத்துக்கும் எண்ணெய் வாங்குங்க, திரி போட்டு அதுக்கு கீழே ஒரு இலையோ இல்ல முந்திலாம் வாழை இலையை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வைக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் அடியில ஒரு தட்டு வைக்க முடியுமானா எல்லாராலையும் முடியாது. இல்லைன்னா பூவரச மர இலை இருக்குல்ல, அந்த இலையை கூட ஒண்ணு வச்சு அது மேல இந்த விளக்க வச்சு உங்க குழந்தைகளுக்கு கொடுங்க. அவங்கள இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லுங்க. கவனமா பெரியவங்க பக்கத்துல இருந்து அந்த தீபத்தை ஏத்த சொல்லுங்க. எத்தனை மணிக்கு ஏத்தணும் அப்படின்னா, நான் 6 மணின்னு சொன்னேன், அதுக்கு முன்னாடி இதெல்லாம் தயார் பண்ணி வச்சிருங்க. எங்கெல்லாம் விளக்கு ஏத்தணுமோ எல்லா இடத்துலயும் கொண்டு போய் அங்கங்க என்னென்ன வைக்க போறோம், எத்தனை விளக்கு எல்லாத்தையும் ஒரு பெரிய தாம்பாளத்துல